எம்எஸ்வி அவர்கள் தமிழ் சிந்தனையின் ஒரு பகுதி, தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பெரும் நினைவு பகுதியாக அவர் இல்லாத போதும் இருந்து கொண்டிருப்பார். பல இசையமைப்பாளர்களின் ஊக்கியாக, பல நடிகர்களின் ஒத்தாசையாக இருந்தவர். நான்லாம் என்னை கவனிப்பதற்கு காரணமாக இருந்தது கடவுள் அமைத்து வைத்த மேடைன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்காகவும் என் முகத்தை பார்த்தார்கள். இப்படி பல பேருக்கு மக்கள் திலகம், நடிகர் திலகம் என்று பல பெரும் நடிகர்களுக்கு தன் இசையால் பலம் சேர்த்தவர். தமிழ் திரையுலகத்திற்கு பலம் சேர்த்தவர், சாதனையாளர். அவர் இல்லை என்பது உடலால் தான், இசையால் எங்கள் மனதளவில் அவர் என்றும் எங்களுடன் இருப்பார். அவர் இசையமைக்கும் விதம் ரொம்ப அற்புதமானது, அதிநவீனமானது, ரொம்ப யதார்த்தமாக விளையாட்டு போக்கில் செய்த விஷயங்கள். அவர் தனக்கு எதுவும் தெரிந்ததாக சொல்லிக்கொள்ளவே மாட்டார். என் மகள் இசை கற்று வந்த பொழுது இவர் கால் தொட்டு வணங்கி, எனக்கு நீங்கள் தெரியாத விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எனக்கே ஒன்றும் தெரியாதும்மா, நான் அப்படியே தொழில் கற்றுக்கிட்டவன் தான், நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது என்று சொல்லும் எளிமை அவருக்கு உண்டு. எல்லாம் தெரியும், எப்படி தெரிந்தது என்று அவருக்கே தெரியாது என்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம்.